மைலேஜுக்கு தேவையான ப்ராப்பரான ஒன்று வந்து செயின் கிளீனிங்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து செயின் கிளீனிங், அதுக்கப்புறம் தான் மோஸ்ட்லி யாரும் இந்த இடத்த வந்து அடிக்க மாட்டாங்க. ஸோ இதையும் கொஞ்சம் அடிச்சிருங்க. ரொம்ப நாளாச்சுங்க வீடியோ போட்டேன். ஸோ எனக்கு வேறு கோல்டு. ஸோ ஒரு 4-5 டேஸாக வந்து நானும் ரெடி பண்ணுன்னு இருந்தேன். பட் ஆனால் பண்ண முடியல. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல் கேரா பூஸ் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. ஸோ வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, நம்ம பல்சர் 220க்கு வந்து செயின் லூப் பண்ண போகிறோங்க. ஸோ அதுக்கு தேவையான செயின் க்ளீனர் ஒன்று, ஸோ ஆல்ரெடி நான் வாங்கி வச்சுருந்த செயின் லூப் ஒன்று. ஸோ இப்போ தான் வந்து பைக் வந்து சர்வீஸ் எடுத்து கையோடு எடுத்துகிட்டு வந்துட்டேன். மாற்றினாலே உங்களுக்கு தெரியும், காமிக்கிறேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ ஈரமாக இருக்குதுன்னு சொல்லி. ஸோ கையோடு வெயிட் பண்ணி உடனே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே பக்கத்தில் தான் வந்து வாட்டர் வாஷ் பண்ண இடம் இருக்குது. மைலேஜுக்கு தேவையான ப்ராப்பரான ஒன்று வந்து செயின் கிளீனிங்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து செயின் கிளீனிங், அதுக்கப்புறம் தான் டயர் ப்ரெஷரு, அதுக்கப்புறம் வந்து நம்ம மைலேஜ் ப்ராப்பராக கிடைக்கும். ஸோ நம்ம ஓட்டுறது அதை பொறுத்து தான். பாருங்கள் எந்தளவுக்கு வந்து டஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். இருங்க பார்த்தீங்களா, டைட்லி தடைக்கிறோம். ஸோ என்ன தான் வந்து க்ளீன் பண்ணாலும், வாட்டர் வாஷ் பண்ணாலும் வந்து அவங்க ப்ராப்பராக பண்ணலை. ஸோ நம்மளும் வந்து சும்மா மேலோட்டமாக பண்ணாங்க. நம்ம வந்து ப்ராப்பராக பண்ணுவோமே. இந்த செயின் க்ளீனர் வந்து என்னோடய பிரதர் வந்து கொடுத்தாப்புல ஃப்ரீயாக. ஓகே, அவர் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தது, யூஸ் பண்ணல போல், அதில் வந்து கொடுத்தது. ஸோ இப்போ நம்ம அதை க்ளீன் ஓப்பன் பண்ணிடலாம். ரொம்ப நாளாச்சுங்க வீடியோ போட்டேன். ஸோ எனக்கு வேறு கோல்டு. ஸோ ஒரு 4-5 டேஸாக வந்து நானும் ரெடி பண்ணுன்னு இருந்தேன். பட் ஆனால் பண்ண முடியல, சாரி. இன்னுமே வந்து வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பைக்கில் வந்து நாய்ஸ் ரொம்ப இருக்குங்க. நாய்ஸை ஃபஸ்ட்டு க்ளியர் பண்ணி விடணும். ஓகே, பைக் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. ஸோ ட்ரையான கிளாத் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. மேல் ஃபுல்லாக மண்ணாக இருக்குது. இந்த கேமரா ஃபிட் பண்ணுற அந்த ஸ்க்ரூ போச்சுங்க ஒன்று. நெக்ஸ்ட் ஒன்று ஆர்டர் பண்ணணும். ஓகே, பைக் ஆன் பண்ணிக்கோங்க வெயிட்டா. ஓகே, ஃபஸ்ட்டு செயின் க்ளீனரு. ஓ மை காட், செயின் க்ளீனரு. ஸோ அந்த ப்ரஷ் என்கிட்ட இல்லைங்க. ப்ரஷ் இருந்துன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த ப்ரஷ்ஷு ஒன்று வாங்கணும். நம்ம நார்மல் டூத் ப்ரஷ் கூட யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் இப்போதைக்கு கையில் இல்லை. இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியுதா எவ்வளோ அப்படி சொட்டாக வடியுது பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஃபுல்லாக டஸ்ட்டு. ஓ மை காட், இங்கேயும் வடியுது. சார் இந்த கேமரா வேறு ஒரு அங்கேயில் பிடிச்சிட்ருக்கீங்க, அதனால தான். சார் நம்மளும் ப்ராப்பராக பண்ணணும்னு நினச்சேன். பட் ஆனால் என் நேரமோ நம்ம தெரில, கொஞ்சம் சொதப்புது. பட் இருந்தாலும் பண்ணி ஆகணுன்றக்காண்டி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நோ ப்ராப்ளம், அடித்தாச்சு. கொஞ்சம் ரன் ஆகட்டுங்க. ஸோ அந்த டஸ்ட்டு ஃபுல்லாக வந்து ரன் ஆகி முடியட்டும். அப்படி மேலே வச்சுருவோம். ஸோ பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். ஒன் ஹேண்டில் வந்து ஹேண்டில் பண்ண முடில. நியூட்ரு பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள். ஸோ நீங்கள் ப்ராப்பராக செயின் லூப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து கழட்டிடுங்க. நம்மளாம் வந்து ரிமூவ் பண்ண முடியாது. உங்கள்கிட்ட டூல்ஸ் கிட் இருந்தால் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மாட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் அந்த ஒர்க் ஷாப்பில் இருக்க வந்து ப்ராப்பராக பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் தான் வந்து அங்கேயே கொடுத்து வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு அங்கேயே அதை க்ளீன் பண்ண சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் நம்ம க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஸோ நான் பைக் ரொம்ப ரெஸ்ட் ஆகிடுச்சிங்க, ரொம்ப ரெஸ்ட் ஆகிடுச்சு. சரி, ஓகே, ஆஃப் பண்ணிவிடுவோம் பைக்கை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ துடைக்க ஆரம்பிச்சிடுவோம். தொடச்சிட்டு எப்போயுமே இப்படி ரொட்டேட் பண்ண வேணாம். ஸோ ரிவர்ஸில் வாங்க.
ஸோ ரிவர்ஸை வந்து தொடங்க அப்படின்னா தான் வந்து கை வந்து செயின்குள்ளே போகாமல் இருக்கும். ஸோ ரிவர்ஸ் ஃபஸ்ட்டு மேலே, அப்புறம் அப்பு டவுனு. என்னால் மூச்சு சரியாக விட முடியலங்க, மூக்கு அடைச்சிருக்கு, கோல்டு. சரி ஓகே. பைக்கு நான் ஓட்டுறப்பமே வந்து ரொம்ப நாய்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு, இந்த கரன்னு. ஆனால் வந்து ப்ராப்பராக வந்து ஓட்டுறப்போ வந்து கொஞ்சம் ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். யாராக இருந்தாலும் நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்களா தெரியும், கரெக்டாக பைக் எடுத்து உங்களுக்கு அந்த சவுண்டே டிஃப்ரெண்ட்டாக கேட்கும். ஸோ ப்ரெஷ் இருந்துச்சுன்னா ப்ரெஷ்ஷு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பைக் ஆன் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பண்ணலாம். பட் ஆனால் சேஃப்டியாக பண்ணுங்கள். நம்மகிட்ட வந்து ப்ரெஷ்ஷு கொஞ்சம் மிஸ் ஆகுது. இன்றைக்கே இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருக்க முடியாது, ஏன்னா அந்த கேமராவோட அந்த ஸ்க்ரூ போனனால வந்து நானே கேமராவை கையில் பிடிச்சிட்டு பண்ணிகிட்ருக்கேங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆக்ஷன் கேமரா டக்குன்னு வாங்கணும். ஸோ இந்த கிளாத் எடுக்கிறப்போ வந்து நீங்கள் இந்த நைலானு, இந்த பாலிஷ் அந்த மாதிரிலாம் எடுத்துறாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து மண்ணை வந்து எடுக்காது, மண்ணை அதிலே ஒட்டிக்கிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம உதறினா போயிடும். அந்த மாதிரி கிளாத் எடுத்திங்கன்னா இங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குன்னு. இதெல்லாம் கம்மிங்க, இன்னும் இருக்குது. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஓகே, நோ ப்ராப்ளம். முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணுவோம். ஏன்னா இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து ப்ராப்பராக பண்ணிடலாம். நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு எப்படி க்ளீன் பண்ணணுன்றக்காண்டி தான் சொல்லிகிட்ருக்கேன். ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இதுலேருந்து உங்களுக்கு. இன்னொரு தடவை க்ளீனர் அடிச்சுக்கலாம். ஸோ நான் மோட்டோல் ப்ரிஃபர் பண்ணுவேன்னு கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் மோட்டோல் ஓகே, ஒரு பிராண்டட் தான். ஸோ இதுக்கடுத்த மாடல்லாம் இருக்குது, நிறைய பிராண்டெல்லாம் இருக்குது. அதுவும் மோட்டோல் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வாங்கினேன் ஒன்று. சரி ஓகே, இது லாஸ்ட்டு முடிய போகுது, அதனால தான் இன்னும் வச்சுருக்கேன். நான் ஓகேஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பல்சர் பஜாஜ் ஷோரூமில் யூஸ் பண்ணுவாங்க. அந்த லூப் வந்து நல்லா க்ளூ மாதிரி இருக்கும், அப்படியே நல்லா கம்மு மாதிரி ஒட்டிக்கிறோம். பட் ஆனால் மோட்டோல் வந்து எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கம்மு மாதிரி இருக்காது. செயின் லூப் பிராண்டில் வந்து இது நல்லா கொடுத்துருப்பாங்க, அதனால தான் இது வாங்கிட்டேன். அந்த நேரத்தில் என்கிட்ட அப்போதைக்கு வந்து வேறு எங்கேயும் கிடைக்கல. வேறு பிராண்டட் வந்து அந்த ரோலானு, அப்புறம் இன்னும் 2-3 பிராண்டு லோக்கல் பிராண்டு தான் இருந்துச்சு. சரி ஓகே, இதை வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. ஓகேங்க, தொடச்சாச்சு, நல்லா தொடச்சிட்டேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. கைஸ் பாருங்கள், உங்களுக்கே அது தெரியும், நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ செயின் க்ளீனர் தான் யூஸ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நீங்கள் டீசல் கூட யூஸ் பண்ணலாம். பெட்ரோல் யூஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் வந்து பெட்ரோல் யூஸ் பண்ணுவாங்க. டீசல் நீங்கள் யூஸ் பண்ணலாம் என்னை பொறுத்த வரைக்கும். அதேமாதிரி கெரோசின் வந்து யூஸ் பண்ண வேணாம். அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன் தனியாக. ஸோ இப்போதைக்கு வந்து டீசல் நீங்கள் யூஸ் பண்ணலாம், டீசல் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதாங்க, முடிச்சாச்சு. இதுக்கடுத்து வந்து செயின் லூப். ஓகே, இந்த கேமராங்க ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி இருக்கா, வேறு அப்போ பக்கம் வந்துருங்க. இப்போ வந்து நம்ம பைக் ஓகே, இப்போ வந்து பைக் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, சைட் சென்னில் இருக்குது, ஆஃப் ஆயிரும். இப்போ வந்து லூப் பண்ணிக்கலாங்க. ஸோ ஒரு கையை விட்டோம்னா கேமரா விழுந்துடும். அந்த பக்கெட் வந்து அட்டை வச்சுட்டு தான், அட்டையோ பேப்பரோ வச்சு நம்ம லூப் பண்ணோம்னா நம்ம டயரில் படாது. முடிய போகுதுங்க, மோட்டோவில் வந்து முடிய போகுது, அதான் வந்து மக்கர் பண்ணுது. இந்த பாருங்கள், ஸ்ப்ரே தான். ஸோ இது வந்து நல்லா க்ளூ மாதிரி கூட இல்லை, ஆனால் நான் சொல்கிற பிராண்ட் வந்து நல்லா க்ளூ மாதிரி ஒட்டிக்கிறோம்.
நல்லா கம்மு மாதிரி நல்லா ஒயிட் கலரில் வரும். இது வந்து பாருங்கள் அப்படியே காற்றுல எவாபரேட் ஆகுது பாருங்கள், உங்களுக்கே தெரியுதா? ஸோ அதே மாதிரி இந்த சைடு வந்துட்டீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே கீழே ஓடிட்டுருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த இடத்துல அடிக்கிறோம். மோஸ்ட்லி யாரும் இந்த இடத்த வந்து அடிக்க மாட்டாங்க. ஸோ இதையும் கொஞ்சம் அடிச்சிருங்க, ஏன்னா எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகணும். முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், முடிஞ்சிருச்சு. ஓகே, அவ்வளோதான். இல்லை, ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் எப்படி செயின் லூப் பண்ணலான்னு சொல்லிட்டு. இப்போது இது வந்து ஒரு 200-300 கிலோமீட்டர் வந்து ஓட்டுவேன், அவ்வளோதான். இல்லை, ஓகே, நீ தான் அடிச்சுட்டு. ஸோ நான் செயின் லூப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரிப்பு வந்து செட் பண்ணிடுவேன். ஸோ ட்ரிப் 1 வந்து ஆல்ரெடி வந்து 579 ஓடி இருக்குது. ஸோ அப்போ வந்து செயின் லூப் பண்ணதாங்க. அதுக்கப்புறம் இந்த பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட வந்து 579 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. ஸோ ரீசெட் அடிச்சிடுவோம். ஓகே, ட்ரிப் 2 வந்து இப்போ வந்து ஒரு 400 பெட்ரோல் போட்டிருக்கேன். அது எவ்வளோ மைலேஜ் தருன்னு பார்க்குறதுக்காண்டி நான் ட்ரிப் 2 செட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, 18,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. இன்ஜினில் ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுங்க. ஸோ அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன் கண்டிப்பாக. ஓகேங்களா? தேங்க்யூ ஆல், லவ் யூ ஆல். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் சப்போர்ட் இல்லாமல் வந்து எதுவும் பண்ண முடியாது. ஓகே, நான் பைக்ஸை பற்றி அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக போட்டுட்ருக்கேன். இப்போ ஒரு கோல்டுங்க. ஸோ ரீசெண்டாக வந்து உடம்பு சரியில்லை, அதனால் வந்து வீடியோ போட முடியல. ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்து நம்ம வீடியோஸ் போடுவோம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல், லவ் யூ ஆல். இதோட இந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கிறேங்க. ஸோ லைட்டாக ரேஸ் ஆகட்டும். ஓகே, போதும், நியூட்ரல் பண்ணிடலாம். ஓகே, இதை வந்து தூக்கி போட்டுற வேண்டியது தான் வீட்டில் போய் டஸ்ட்பினில். ஸோ இது வந்து செயின் கிளீனர். செயின் கிளீனர் அதிகமாக தேவைப்படாது, பட் இருந்தாலும் பிரதர் கொடுத்தாரு, அதனால் வந்து வச்சுருக்கீங்க.